தமிழக அரசியலில் வார்த்தை போர் மீண்டும் சூடு பிடிக்கிறது. அரசு கேபிளில் சில செய்தி சேனல்களின் ஒளிபரப்பு பாதிக்கப்பட்ட விவகாரத்தில் அண்ணாமலை முதலமைச்சர் விஜய் அரசை கடுமையாக விமர்சித்துள்ளார். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சில செட்டா பாக்ஸ்களில் மட்டும் பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளது என்று அரசு விளக்கம் அளித்திருந்த நிலையில் அதனை அண்ணாமலை ஏற்க மறுத்துள்ளார். அரசை விமர்சிக்கும் சேனலுக்கு மட்டும் எப்படி தொழில்நுட்ப பிரச்சனை வரும் என்று கேள்வி எழும்பிய அவர் தனது விமர்சனத்தை இன்னும் கூர்மையாக்கினார். அதிலும் குறிப்பாக கன்னத்தில் மறு மட்டும் ஒட்டி கொண்டு வந்த அதே டைலர், அதே வாடகை ஏமாற்று வேலை என்ற வசனத்தை பயன்படுத்தி விஜய் தலைமையிலான ஆட்சியை தாக்கியுள்ளார். இந்த கருத்து தற்போது அரசியல் வட்டாரங்களில் சமூக வலைதளங்களிலும் பெரிய விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே புதிய அரசியல் இயக்கத்தை தொடங்கி தனிப்பாதையில் பயணித்து வரும் அண்ணாமலை இனி ஆளும் அரசுக்கு எதிராக இன்னும் தீவிரமான அரசியல் விமர்சனங்களை முன்வைக்கலாம் என்ற பேச்சும் எழுந்துள்ளது. ஒருபுறம் அரசு தரப்பின் தொழில்நுட்ப கோளாறு விளக்கம், மறுபுறம் அண்ணாமலையின் கடும் விமர்சனம். இந்த விவகாரம் அடுத்த கட்டத்தில் என்ன திருப்பம் எடுக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தமிழக அரசியலில் வார்த்தை போர் மீண்டும் சூடு பிடிக்கிறது. அரசு கேபிளில் சில செய்தி சேனல்களின் ஒளிபரப்பு பாதிக்கப்பட்ட விவகாரத்தில் அண்ணாமலை முதலமைச்சர் விஜய் அரசை கடுமையாக விமர்சித்துள்ளார். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சில செட்டா பாக்ஸ்களில் மட்டும் பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளது என்று அரசு விளக்கம் அளித்திருந்த நிலையில் அதனை அண்ணாமலை ஏற்க மறுத்துள்ளார். அரசை விமர்சிக்கும் சேனலுக்கு மட்டும் எப்படி தொழில்நுட்ப பிரச்சனை வரும் என்று கேள்வி எழும்பிய அவர் தனது விமர்சனத்தை இன்னும் கூர்மையாக்கினார். அதிலும் குறிப்பாக கன்னத்தில் மறு மட்டும் ஒட்டி கொண்டு வந்த அதே டைலர், அதே வாடகை ஏமாற்று வேலை என்ற வசனத்தை பயன்படுத்தி விஜய் தலைமையிலான ஆட்சியை தாக்கியுள்ளார். இந்த கருத்து தற்போது அரசியல் வட்டாரங்களில் சமூக வலைதளங்களிலும் பெரிய விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே புதிய அரசியல் இயக்கத்தை தொடங்கி தனிப்பாதையில் பயணித்து வரும் அண்ணாமலை இனி ஆளும் அரசுக்கு எதிராக இன்னும் தீவிரமான அரசியல் விமர்சனங்களை முன்வைக்கலாம் என்ற பேச்சும் எழுந்துள்ளது. ஒருபுறம் அரசு தரப்பின் தொழில்நுட்ப கோளாறு விளக்கம், மறுபுறம் அண்ணாமலையின் கடும் விமர்சனம். இந்த விவகாரம் அடுத்த கட்டத்தில் என்ன திருப்பம் எடுக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.